ஹலோ நண்பா நண்பிகள், இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு விஷயம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னென்னா, டாக்ஸால் நாய்களால் அதிகமாக எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் வந்து அடைக்கணும், அதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது ஒரு ஒரு நியூஸ் வந்தது. அதுமாதிரி ஒரு அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ரிலேட்டடாக ஒரு நீயா நானான்னு ஒரு ஷோ, ஒரு எபிசோடு வந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி ஒரு டாப்பிக்கே பேசியிருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாயை வந்து ஆதரிக்கிறோம், அதை ஆதரிக்கிறோன்னா அதை நம்ம வந்து தனிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு குரூப். இன்னொன்று, நாயெல்லாம் வர பாதிக்கப்பட்டவங்க அப்படின்ட்டு. இது இந்த டிபேட் வந்து போன வாரம் நடந்தது. இந்த வாரம் போகிறேன் நான். இந்த டிபேட் நடக்க ஒரு விஷயம் எனக்கு வந்து ஒன்று தோணிச்சு. அதை நான் இதில் சொல்லணும். அதுதான் இந்த வீடியோவே. ஸ்ட்ரீட் டாக்ஸால் நடக்கிற இஷ்யூஸ். இது வந்து இப்போ நாய் வளர்க்குறதுன்றது வந்து என்ன, இப்போ ஒரு வீட்டில் நாய் வளர்க்குறாங்கன்னா அவங்க சேஃப்டிக்காக இருக்கட்டும், நைட் டைம் எந்த ஒரு திருட்டு நடக்கக்கூடாது, எந்த ஒரு இது நடக்கக்கூடாதுன்றதுக்காக சேஃப்டிக்காக வீட்டுக்குள்ளே வளர்க்குறாங்க. அது அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க கூட பழகுறது எல்லாம் ஓகே. அது வீட்டுக்குள்ளே, அந்த கேட்டுக்குள்ளே, அந்த காம்பவுண்டுக்குள்ளே நடக்கிற அந்த இது. இப்போது தெருவுனா, இப்போ ஒரு ஸ்ட்ரீட்னால் பொது, அது ஏன் தெரு ஓன் தெருன்னு நான் சொல்லிக்க முடியாது. அது ஒரு பொதுவான தெரு இல்லையா? அந்த தெருக்குள்ளே இப்போ வரைக்குமே, இப்போ எங்கே எல்லா தெருவுலையுமே வந்து ஒரு தெருவுக்கு ஒரு 3 நாய் 4 நாய் கண்டிப்பாக இருக்குது. இப்போ நான் போகிறேன்னா டெய்லி அந்த நாய் என்னை பார்க்கும், நானும் பார்ப்பேன், அது வரும் போகும், அவ்வளோதான். அது என்னை வந்து இவனை அட்டாக் பண்ணணும், இவனை வந்து கடிக்கணும் அப்படின்லாம் இல்லை. நம்மளை பார்க்காம மாதிரி போகிறது, அது ஒன்று இருக்குது. ஆனால் இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்க, அதுவும் எப்படின்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற சின்ன பசங்களாம் வந்து நடந்து இங்கேருந்து கடைக்கு போகிறது எல்லாமே வந்து இப்போ ஊருன்றதால வந்து நிறைய இதாக இருக்கும், நாய்கள்லாம் அதிகமாக இருக்கும். இந்த பக்கம் மாதிரி ஒரு பெரிய ரோட்ஸ்லாம் பெரிய கிடையாது. ஸ்ட்ரீட்னால் சின்ன ரோட்ஸில் தான் இருக்கும். அப்படி போகச்சில் நாயை பார்த்து பயந்து ஓடுற குழந்தைங்களும் இருக்குது, நாய் கூட விளையாடுற குழந்தைங்களும் இருக்குது. நான் பார்த்துருக்கேன். நாயை வந்து கையில் பிடிச்சி தூக்கிட்டு போகிற குழந்தைங்களாம் நான் பார்த்துருக்கேன். அதை பார்த்து பயந்து இருக்கிற மாதிரி, அதாவது என்ன மாதிரி நானே பயந்தவன் தான் சொல்கிறேன். இப்போ இல்லை, சின்ன வயசில் நாயை பார்த்து பயப்படுறவங்க. இப்போ இது இங்கே என்ன டாப்பிக்கில் பிரச்சனை நடக்குன்னா, இதை வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதனால் வந்து இப்போ நாய் அதோட நகம் வந்து லைட்டாக கீறிட்டாலோ, அது பல் பட்டுருச்சுனாலோ வந்து ரேபீஸ் வர வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். அதெல்லாம் பாதிக்கப்பட்ட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அதுக்கு வந்து ஆன்டிபயாட்டிக்கும் கிடையாது, வேக்சின் வந்து டெம்ப்ரவரியாக இருக்குது, அவ்வளோதான். தவிர அதுக்கு வந்து ஒரு ஃபுல்லான எதுவும் கண்டுபிடிக்கலை, இது மருந்துன்னு கண்டுபிடிக்கலை. அதுக்காக வந்து இது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு இது. அதான் கொஞ்சம் தள்ளி இருந்திருக்கலான்ட்டு. பிரச்சனையே வந்து என்னென்னா, நாயை வந்து ஸ்ட்ரீட்டில் கூட இங்கே விடக்கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் பிடிக்கணும். ஏன்னா இப்போ நைட் டைம் வந்து வேலைக்கு போயிட்டு வரவங்க, நடந்து முடிச்சுட்டு போகிறவங்க பொண்ணுங்க எல்லாரையும் வந்து அதை துரத்த ஆரம்பிக்குது, கடிக்க வருது, சுற்று போடுது அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லவா. இப்போது ஒரு நைட் டைம் ஒரு பைக்கில் ஒரு அப்பாவும் ஒரு சின்ன குழந்தையும், அவங்களோட பொண்ணு சின்ன குழந்தையும் பைக்கில் வந்துக்கிட்டு இருக்காங்க, வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது நல்லா நார்மலான ஸ்பீடு தான், ஸ்ட்ரீட்டில் நார்மலான ஸ்பீடில் போய்ட்டுருவான். குறுக்க ஒரு 2 நாய் கிராஸ் ஆகுது. அதில் ஒரு நாய் வந்து வண்டி மேலே மோதி வண்டியும் கீழே விழுந்துருச்சு. அந்த நாய் அங்கிட்ட போய் விழுந்துருச்சு. ஆனால் அதுக்கு பெரிய அடி இல்லை, ஓடிடுச்சு. இப்போ நான் சொல்கிறது வந்து ரியலாகவும் இருக்கலாம், நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் இது ரியலாக நடந்ததா இல்லைன்னு. வந்து நான் வந்து இது என்னோடய ஃபைனல் வந்து ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரியாக சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஓப்பனாக சொல்ல விரும்பல. அதனால தான் நான் கதையாக உங்களுக்கு தெரியுமா எல்லாருக்கும் இது, அதனால தான் நான் சொல்கிறேன். இருக்கும்போது இந்த குழந்தை வந்து இறந்துருச்சு. அவர் அப்பா வந்து இதுக்கு வந்து ஒரு நாய் குறுக்க வந்து வண்டி இது பண்ணி குழந்தை இறந்து போச்சுன்றது வந்து இப்போ யார் மேலே போய் தப்பு சொல்ல முடியும்? அந்த நாய் பிடிச்சி ஜெயிலே ஓட முடியும் நம்ம? இப்போ இந்த குழந்தை உயிர் பெருசா, அந்த நாயை அடிச்சிட்டோமேன்றது வருத்தம், அது பெருசாக வருத்தம் இல்லை, அந்த அடிச்சிட்டோமேன்றது அது பெருசான்னு பார்த்தா அந்த குழந்தையோட உயிர் தான் பெருசு நாயை விட. இதுக்கு ஆதரிச்சுட்டு வரவங்களும் இருக்காங்க. ஏன் நீங்கள் குழந்தைய வெளியே விட்றீங்க? அந்த குழந்தை இத்தனை நாய் ஒரு குழந்தைய கடிக்க வருது, சுற்று போடுது, விரட்டுதுன்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. எந்த பக்கம் உள்ளவங்க நாய்க்கு சப்போர்ட் பண்ணுறவன். அதனால் நான் வந்து எல்லா டாக்ஸுமே சொல்லலை. இப்போ வீட்டுக்குள்ளே வளர்க்காங்கன்னா அது அவங்க பழக்கத்துக்குள்ளே வளர்க்குறது, வெளியே விட மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன்.
என்றைக்குமே கெட்டி தான் போட்டிருப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். நானே நிறையா வீட்டு போயிருக்கேன். அந்த கேட்டுக்கு பக்கத்தில் தான் கெட்டி தான் போட்டிருப்பாங்க. சாப்பிடலாம் அது ஓரமாக தான் வைப்பாங்க. அது வீட்டை வளர்க்குறவங்களே அந்த நாய் பக்கத்தில் பெருசாக போக மாட்டாங்க. அவ்வளோதான். அப்படி நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அப்படி வளர்க்குறது வந்து ஓரளவு அவங்க வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறது, சாப்பாடு போட்டு வளர்க்குறது ஓகே. இப்போ தெருவுக்கு வந்துட்டு நான் மீதி சாப்பாடு நான் வந்து தெருவில் உள்ள நாய்க்கெலாம் நான் போட்டு வளர்க்குறேன்னா நீங்கள் ஒன்ஸ் போட்டிங்கன்னா அது விசுவாசமானது தான், நன்றியோடு இருக்குதுன்னு தான், எல்லாமே புரியுது. எல்லாமே அந்த பக்கம் அந்த பக்கம் பேசுகிறாங்க, இந்த பக்கம் பேசுகிறாங்க, 2 பக்கம் பேசுகிறவங்களுக்கும் தெரியும். இது விசுவாசமாக இருக்குது, எல்லாம் தெரியும். டாகு தான். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நாய் குணமே அதான். பின்னாடியே நீங்கள் 2 வாட்டி உங்களுக்கு கூடவே வரும். நீங்கள் ஒன்று வச்சிட்டாலும் கூட வந்துடும். அது குட்டியாக இருக்கும்போது சரி, கொஞ்சம் வளர்ந்து சாப்பிட்றோம், பெருசாக வளர்ந்தாலும் சரி, அதே தான் கான்செப்ட்டு. இப்போ நிறைய இதை வந்து ஆதரிக்கிறத வந்து நான் ஒரு நாயினால் உயிரிழப்பு வருது, அதோட ரேபிஸ் வருதுன்றது வந்து பெரிய பெரிய ஒரு இம்பேக்ட்ன்றத பெரிய விஷயம். இது வந்து பேச வேண்டிய விஷயம் தான். நீயா நான் ஷோவில் பேசியிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் பேசிட்டாங்க ஓகே. இப்போ இதை வந்து எனக்கு இது என்ன டவுட்டுன்னா, இப்போ இதை பேசிட்டாங்களா, இந்த டைம் மட்டும் ஏன் இந்த நியூஸ் வரணுன்றது எனக்கு வந்து டவுட்டாக இருந்தது. இவ்வளோ எபிசோட்ஸ் நீயானால நிறைய ஷோஸ் போயிருக்குல்ல, இந்த எபிசோட இந்த டைமில் போடுறாங்கன்னு நினைக்கும் போது இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், பெரிய விஷயம் நடந்திருக்கு. யாரோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ சாதாரணமாக ஒரு பையனோ சின்ன பையனோ கடிபட்டு ஏதாவது பண்ணியிருந்தாலும் கூட இந்த நியூஸ் இந்த வருஷம் வந்திருக்காது. நியூஸாக வந்திருக்கும், அது ஒரு செகண்டில் மறைஞ்சிருக்கும். எங்கேயோ பெரிய ஆட்களோட இதாக நடந்திருக்கணும். அதை இவங்களை வந்து ஓகே இந்த டைம் இதை பேசணும் அப்படின்றத நான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? இப்போது ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க ஒருத்தங்களோட ஒரு குழந்தையோ நாயால் பாதிக்கப்பட்டுருச்சு ஓகே. நான் நாய் வளர்க்கலை, ஆனால் நான் வந்து என் குழந்தை இப்படி மாதிரி பாதிச்சிருச்சு நாயால். அதனால் வந்து நான் அந்த மாதிரி ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணணும், இதுக்கு நான் பெருசாக பேசணுன்றதை கொண்டு வந்து மெல்ல மெல்ல வந்தது தான் இந்த மாதிரி ஷோஸ் எபிசோட்ஸ் வரதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு பக்கம் மட்டும் இல்லை, இந்தியாவில் இப்போ வந்து நிறைய வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. வாட்ச்மேன் நினைக்கிறேன் நைட் டியூட்டி டைம் நாயெல்லாம் விரட்டுறாரு. இந்த ஓனராக என்னன்னு தெரில, நாய் வளர்த்தாரான்னு தெரில, வந்து வாட்ச்மேன் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. சுற்றி ஒரு 5-6 நாய் இருக்குது. அவரை வாட்ச்மேனை அட்டாக் பண்ணது ரெடியாக இருக்குங்கெல்லாம். இவர் வந்து ஓனரான்னு தெரியல, இவர் வந்து சம்மந்தம் இல்லாமல் ஏன் நாய் அடிக்கணும் இவர் வந்து அடிக்க வர்றாரு. எனக்கு அது என்ன சொல்கிறது, ஏன் இப்படி இருக்கீங்கன்றதான் சொல்லுது. ஏன்னா அவரோட டிஃபெண்ட் பண்ணதுக்கு தான் அது பண்ணுறாரு. ஒருவேளை இப்போ கடிச்சிட்டாலோ நாயால் கடிச்சு இறந்து போனவங்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது, இருக்கிறாங்க. இந்த பழமொழியை மட்டும் நம்ம நம்பிடக்கூடாது. குறைக்கிற நாய் கடிக்காது, கடிக்குதே என்ன பண்ணுறது. இதுதாங்க நான் இந்த வீடியோ சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து 2 பக்கமே எனக்கு வந்து நான் 2 பக்கமே பேலன்ஸாக கூட இல்லாமல் பேசணும்னு தான் நினச்சேன். ஏன்னா இந்த பக்கம் வச்சுட்டா ஓகே நாய்க்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாப்புல அப்படின்னு, இந்த பக்கம் வந்தால் நாயை ஃபுல்லாக வெளுக்கிறாப்புல. நான் மஸ்ட் சொன்ன மாதிரி தான், எல்லா வீட்லையும் நாய் வளர்க்குறாங்க, அவங்க சேஃப்டிக்கு தான் வளர்க்குறாங்க. மற்றவங்களை அட்டாக் பண்ணதுக்கோ மற்றவங்களுக்கு பொதுவான ஒரு ரோட்டில் போய் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கோனா இல்லை. நாயை பார்க்கனா இப்போ அட்டாக் பண்ணுறது தான் என்ன பண்ண முடியும். நாயை நம்மளும் பதில் கல்லை கொடுத்து எறிகிறது அடிக்கிறது தான் பண்ண முடியும். அது ஒரு உயிர் ஓகே. அப்படின்னா நம்ம உயிர் முக்கியமா, அது உயிர் நம்ம கேட்டால் மனுஷன் உயிர் தான் முக்கியம். இதில் யாரை போய் கேட்டால் இதான் சொல்லுவாங்க. இப்போ ப்ளூ கிளாஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களாம் என்னது இதெல்லாம் போயிட்டு வந்து இதை வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு என்னென்னமோ அதை தான் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஒரு சில பார்க்குறாங்களா இல்லை என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல, ஃபுல் வரும் எனக்கு இன்னும் தெரில. அது வந்து அதுவும் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இப்படியே போயிட்டு இருந்துன்னு வச்சிங்களேன் அவ்வளோதான் முடிஞ்சிடும், பார்த்துக்கோங்க. ஏன்னா இது பார்க்கும்போது என்ன அது நாய் பிரச்சனை மாதிரி தான் இருக்குதுன்னு தெரிலாம். ஆனால் ஒரு குழந்தைங்க உயிரின்றது வந்து இது வந்து ரொம்ப முக்கியமாக நல்லா நல்லா இந்த கோபிநாத் அந்த சொல்ல நான் ஒரு வாட்டி பார்த்தேன், திருப்பி ஒரு வாட்டி பார்க்கணும். எனக்கு நல்லா இருந்தது. ராசு பேசியிருந்தார். அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் சொல்லணும்னு நினச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான பேச வேண்டிய விஷயம் இல்லையா, அதான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு பேசியிருக்கேன். எனக்கு இது ரிலேட்டடாக ஒரு மீம் ஒன்று வந்தது. என்னென்னா பூனை நெக்ஸ்ட்டு நம்ம டார்கெட் பூனையாக தான் இருக்குன்னுட்டு ஒரு மீம் ஒன்று வந்தது. அந்த கண்ணு தான் என் பக்கம் திரும்பிச்சு நான் கேரி விட்ருவேன் அப்படின்னு ஒரு மீம் நல்லா இருந்தது.
குடிசை இன்னும் கொஞ்ச நாளில் பூனையால் வந்து ரேபிஸ் வரும். அது வந்திருக்கு, அதுவும் இருக்குது அந்த கேஸ். அதெல்லாம் இன்னும் வரல, அந்த பக்கம் பூனை பக்கம் எதுவும் வரல. அதனால் அமைதியாக இருக்கானுங்க. வந்தாச்சுன்னா அவ்வளோதாங்க. இந்த வீடியோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பிடிச்ச சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.